Tamil Bible Study. ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலிருந்து ஓடி போய் யோனத்தான் முன்பாக வந்து, போன அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், எப்படியாவது தாவீதை பிடிக்கிறதற்கு ராமாவுக்கு போனான் அப்படின்ட்டு 19ஆவது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். தாவீது ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அவன் அந்த இடத்துல போயிட்டு தாவீதை கொல்லுவதற்கு பார்க்குறான். ஆனால் கர்த்தர் அவனை பாதுகாத்ததை நம்ம பார்க்கிறோம். பாதுகாத்ததையும் சவுலை சிறுமைப்படுத்தினதையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆனால் அப்போ தாவீதினுடைய அந்த இருதயம் எப்படி காணப்பட்டிருக்குன்ட்டு இப்போ இதில் ஸ்டார்டிங்கில் நம்ம பார்க்குறோம். அங்கேருந்து தாவீது என்ன பண்ணுறான், ஓடி போய் நாயோதிலிருந்து யோனத்தான்கிட்ட ஓடி போய் அவனுக்கு முன்பாக உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே, நான் செய்தது என்ன, என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். ஏன் இப்படிலாம் பேசுறான்? ஏன்னா அவர்கள் அதற்கு முன்பாக ஒரு உடன்படிக்கையை செய்தார்கள். யோனத்தானுக்கு தெரியாம தான் என்ன பண்றான், சவுல் இவனை கொல்வதற்கு ஆட்களை அனுப்புகிறான் அப்படின்னு பார்த்தோம். அது யோனத்தானுக்கு தெரியாது. அப்ப தாவீதுக்கு இப்ப யோனத்தானும் இதுல உடன் கையா என்பது தெரியணும். இல்லை என்று சொன்னால் என்ன விஷயம் அப்படின்றதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ உடன்படிக்கை செய்திருக்க சிநேகிதனோடு கூட அவன் கேட்குறான். இதை ஒரு கம்ப்ளைண்ட்டாக அவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு முன்னாடி கொண்டு வரான். அதற்கு அவன், அப்படி ஒரு காலம் வராது, நீ சாவதில்லை. இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை. இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன், அப்படி இருக்க மாட்டாது என்றான். ஆனால் யோனத்தான் இப்படி நடந்திருக்கிறதுக்கான சான்ஸே இல்லை, எப்படியா இருந்தாலும் எனக்கு சொல்லியிருப்பாரே அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், சொல்கிறான். ஏன் யோனத்தானுக்கு மறைத்தான் சவுல்? ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு யோனத்தானும் தாவீதும் சிநேகமாக இருக்கிறார்கள் அப்படின்ற காரியம் தெரிந்தபடினாலே இப்போ யோனத்தானுக்கு இதை மறைத்து சவுல் அந்த காரியத்தை செய்தார். அதாவது நாயோதில் போய் தாவீதை கொல்ல பார்த்தது யோனத்தானுக்கு கம்ப்ளீட்டாக தெரியவே இல்லை. அப்போ யோனத்தான் தாவீதுக்கு சொல்கிற அந்த பதில்லையே தெரியுது, இது எப்படி எனக்கு தெரியாமல் எப்படி செஞ்சிருப்பாரு அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், சொல்கிறான். அப்பொழுது தாவீது, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தகப்பன் நன்றாய் அறிவார். ஆகையால் யோனத்தானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் இதை அறிய போகாது, அதாவது அறியக்கூடாது என்பார். மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாய் சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான். உண்மையா இதான் நடந்தது அப்படின்றத தன்னுடைய சிநேகிதனுக்கு அவர் சொல்றார். தாவீதினுடைய கால்குலேஷன் கரெக்ட். அப்போது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மன விருப்பம் இன்னது என்று சொல்லும், அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோடே பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதாயிருக்கும். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளிந்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். இந்த காரியத்தை நம்ம அதுக்கு முன்பாகவே பார்த்தோம். ராஜாவோடு கூட பந்தி இருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியம் தாவீதுக்கு கிடைத்தது. அமாவாசைன்னா என்ன அர்த்தம்? நம்ம அமாவாசை அப்படி சொல்றோம்ல, அமாவாசைன்னா என்ன அர்த்தம்? அமாவாசைனா என்ன நினைக்கிறோம் நம்ம, என்ன மீனிங்கு? அமாவாசை குட்டா பேடா? அமாவாசைன்னா நமக்கு என்ன ஞாபகம் வருது? எப்படி? 3 இருக்காது. எப்படி பார்க்க முடியாது. ஆக்சுவலா அமாவாசைனா என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது நியூ மூன் அப்படின்னு அர்த்தம். அதாவது மூன் ஃபுல்லா கம்ப்ளீட்டா கொஞ்சம் கொஞ்சமா மறைந்து தேய்ந்து, அமாவாசை அன்னைக்கு என்ன ஆகும், நியூ மூன். அப்போ சின்ன கீர் மட்டும்தான் நமக்கு தெரியாது, அப்படிதானே? நம்ம அமாவாசை என்ன பண்றோம், மூனே இருக்காது, இருள். அஃப்கோர்ஸ் இருளா இருக்கும். மற்ற நாட்களை பார்க்கலாம் அமாவாசை என்பது பயங்கர இருட்டா இருக்கும். காரணம் என்னன்னா, அந்த நாள்ல மூன்
ரொம்ப சின்னதாக தான் தெரியும். சின்னதுன்னா இருக்கிறதுலே சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிறை தெரியும். அப்போ அமாவாசை என்பது நியூ மூன் டே, மந்த் ஸ்டார்ட் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். நமக்கு வந்து அப்படி கிடையாது. ஆனால் இவர்களுடைய கேலண்டரில், யாருடைய கேலண்டரில், எபிரேயர்களுடைய கேலண்டர்லையும் சரி, அரபியர்களுடைய கேலண்டர்லையும் சரி, எப்படின்னா நியூ மூனில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். அவங்களுடைய கேலண்டரே அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா அதுக்கு தான் அதனுடைய பேர் வந்து லூனார் கேலண்டர் அப்படி சொல்லுவாங்க. என்ன, கர்த்தர் வந்து ஆரம்பத்தில் எதை வந்து இந்த நாட்களை குறிக்கிறதுக்கு ஏற்படுத்தினார்? சூரியன், சந்திரன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வைத்து என்ன பண்ணலாம், நாட்களை வந்து கணக்கிட முடியும். அப்படி வந்து கணக்கிடப்படுகிறது தான் எது அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபாலோ பண்ணுற கிரிகோரியன் ரோமன் கேலண்டர் அப்படிலாம் சொல்கிறோம்ல, நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணுறோம்ல, ஜனவரி டு டிசம்பர். இது வந்து சூரியனை வைத்து கால்குலேட் பண்ணுகிற கேலண்டர். லூனார் கேலண்டர்னா சந்திரனை வைத்து கால்குலேட் பண்ணுறதான கேலண்டர். அது வந்து ராஜா, ஆமாம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மிடில் ஈஸ்டில் இருக்கிற இந்த ரெண்டு ஜனங்களுமே, எபிரேயர்களும் சரி இவர்களும் சரி, ரெண்டு பேருக்கும் வெவ்வேறு கேலண்டர். வெவ்வேறு கேலண்டர் என்ன அர்த்தம்? மந்த் வந்து ஸ்டார்டிங் வந்து வெவ்வேறையா இருக்கும். அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் அலஃப்னு நினைக்கிறேன். இவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த பஸ்காவை குறித்து வாசிட்டு வரும்போது பார்க்குறோம், இது வந்து முதல் மாதமாய் இருக்க கடவுள். அர்த்தம் என்ன? வருஷங்களும் மாதங்களும் ஓடிக்கொண்டு தான் இருக்கு. ஆனால் வந்து எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை கொண்டு வருகிறதை முதல் மாதமாக அவர் என்ன பண்றாரு, அவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்றாரு. அப்போ அன்னையிலேருந்து லூனார் கேலண்டர்ல அவங்களுக்கு முதல் மாதம் எது அப்படின்னு சொன்னால் அங்கேருந்து வெளியிலே கொண்டு வந்தார் மாதம். அதில் 14ஆம் தேதி தான் அந்த பஸ்கா அவர்கள் ஆசரிக்கிறார்கள் தொடர்ந்து அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அப்போ அமாவாசை நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு வந்து அது இந்த நாட்களில் பல விதத்தில் தவறான சம்பிரதாயங்களையும் கை கொள்ளுகிறதற்கான தவறான காரியங்களையும் இது பண்றதுனால அமாவாசை அப்படின்னு நமக்கு அது தவறான ஒரு நாளாக அது பார்க்கப்படுகிறது. கர்த்தர் உண்டு பண்ணினதான நாளில் எல்லாமே நல்ல நாட்களாய் தான் காணப்படுது. உதாரணத்துக்கு அமாவாசையினுடைய அந்த விசேஷம், நியூ மூன் மாத பிறப்பினுடைய விசேஷத்தை குறித்து நம்ம வேதத்தில் வந்து நம்ம வாசித்திருக்கோம். கர்த்தர் தான் என்ன பண்ணாங்க, இதை நியமித்தாங்க. சில வசனங்களை நம்ம பார்க்கலாம். கர்த்தர் சொன்னதான காரியம் என்ன புஸ்தகத்துல 28வது அதிகாரம் என்னாகும் 28:14 வாசிக்கலாம். அவைகளுக்கேற்ற பானபலிகள் திராட்சரசத்தின் காளைக்கு அரைப்படியும், ஆட்டுக்கடாவுக்கு படியில் 3 பங்கும், ஆட்டுக்குட்டிக்கு கார்படி ரசமுமாய் இருக்க வேண்டும். இது வருஷம் முழுவதும் மாதந்தோறும் செலுத்தப்பட வேண்டிய சர்வாங்க தகன பலி. எவ்ரி மந்த் நித்தமும் இடப்படும் சர்வாங்க தகன பலியும் அதன் பானபலியும் அன்றி பாவ நிவாரண பலியாக கர்த்தருக்கு ஒரு வெள்ளாட்டுக்கடாவும் செலுத்தப்பட வேண்டும். 1ஆம் மாதம் 14ஆம் தேதி கர்த்தருக்குரிய பஸ்கா. அந்த மாதம் 15ஆம் தேதி பண்டிகை நாள். 7 நாளவும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் இந்த காரியங்களை நீங்கள் நம்ம 11லேருந்து வாசித்தோம்னா ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னா உங்கள் மாத பிறப்புகளில் நீங்கள் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் 1 ஆட்டுக்கடாவையும் 1 வயதான பழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் செலுத்த கடவீர்கள். போஜன பலியாக ஒவ்வொரு காளைக்கு 10ல் 3 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவையும், போஜன பலியாக 1 ஆட்டுக்கடாவுக்கு 10ல் 2 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும், போஜன பலியாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டிக்கு 10ல் 1 பங்கானதும் எண்ணெயிலே பிசைந்ததுமான மாவையும் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக செலுத்த கடவீர்கள் அப்படி சொல்லிட்டு பானபலிகளை குறித்தெல்லாம் பேசுறார். அப்போ ஒவ்வொரு மாதமும் இப்படியாக செலுத்த வேண்டும் கர்த்தருடைய சமூகத்துல அப்படின்னு நியமித்தது வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் தான். என்னைக்கு? அமாவாசைக்கு. அமாவாசைனா என்ன? நம்ம ஊர்ல கிடையாது. பொதுவா அமாவாசைனா என்ன? ஒரு ஆள் பேரா? அமாவாசை என்ன விசேஷம்? அமாவாசை என்கிற நாள் ஏன் அப்படின்னா, நீங்க லேட்டா வந்தீங்களே, உங்கள்கிட்ட நான் கேட்டேன். ஏன்னா நார்மலா அமாவாசை அப்படின்னா நம்மளுடைய மைண்டுக்கு என்ன வரும்? இருள், கும் இருள் உள்ள ஒரு நாள் அப்படி வரும் இல்லையா? அமாவாசைனா என்ன என்ன மீனிங்கு? தமிழில் மேபி வேற ஏதாவது பேர் கூட வச்சிருக்கலாம். பட் ஏதோ காரணத்துக்கு அமாவாசை வச்சிருக்கோம். அமாவாசை அல்லது அமாவாசை அப்படின்னா நியூ மூன் டே.
சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கடைசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சின்ன ஒரு கீற்று மட்டும் இருக்கும். ஓகேவா? இல்லை அதுதான் என்ன அப்படின்னா அமாவாசை. அதை வந்து பார்த்தீங்கன்னா விசேஷமாக பல இந்துஸ்ல என்னென்ன பண்ணுவாங்க அமாவாசைக்கு நிறைய காரியங்கள் பண்ணுவாங்கல்ல. பேய் விட்டுவாங்க, பேய் ரொம்ப அதிகமா வரும் அப்படின்னுவாங்க. இல்ல சர்ச்சில் அமாவாசை ஜெபம். எதுக்கு அமாவாசை ஜெபம்னா அந்த நாள்ல பேய் அதிகமா வரும், அதனால அமாவாசைக்கு ஜெபம் வச்சிருவோம். பாருங்க, அவர்கிட்ட நான் கேட்டோன்னா அவர் எல்லா மதத்துல இருக்க பாயிண்ட் கொண்டு வந்து வைக்கிறாரு. அப்ப அமாவாசைன்றது நியூ மூன், ஆக்சுவலா புதிய மாத துவக்கம். இங்கிலீஷ்ல படிச்சா ரொம்ப கிளியரா நியூ மூன் இருக்குல்ல, நியூ மூன் டே அப்படின்னு இருக்கு. அப்ப மாத துவக்கம் அல்லது மாத பிறப்பை குறித்த காரியம். அந்த நாளிலே கர்த்தர் தன்னுடைய சமூகத்துல அன்று காணிக்கைகளை செலுத்துவதற்கும் நன்றி பலிகளை செலுத்துவதற்கும் என்ன பண்ணாங்க, கர்த்தர் அதை நியமித்த காரியங்கள் அதுல காணப்படுது. ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்னாகும் 10:10 கூட இப்படி வாசிக்கிறோம். உங்கள் மகிழ்ச்சியின் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் பொழுது பூரிகைகளை ஊத வேண்டும். அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுக்கு சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாய் இருக்கும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். இப்ப கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ந்து களி கூறுகிறதான ஒரு நாள் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாத பிறப்பினுடைய துவக்கம் காணப்பட்டது. அதுக்கப்புறம் பின் நாட்கள்ல வர வர சில வசனங்களை வாசித்து அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்றத நீங்க பார்க்க முடியும். எப்படின்னா ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 10லேருந்து நம்ம வாசிக்கும் போது எப்படி அந்த நாள் வந்து ஒரு சம்பிரதாயமாக மாறி இது வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறார், ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார் என்கிறதற்கான பலி செலுத்துகிற காரியங்கள் போயிட்டு, அப்போ இது எல்லாமே நியமிக்கும் போது அதில் ஃபோக்கஸ் வந்து கர்த்தராக இருப்பாங்கல்ல. அப்போ அதெல்லாம் போய் எப்படியாக அது மாறிவிட்டது கடைசியில் அவர்களுடைய வாழ்க்கையில் அப்படின்னு பார்க்கும்போது ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1 அதிகாரத்தில் 10வது வசனத்துலேருந்து பாருங்களேன். 10 சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். யார்கிட்ட பேசுறாரு நினைக்கிறீங்க? சோதோமின் அதிபதிகளே. சோதோம் குமாரா கேள்விப்பட்டிருப்பீங்களா? சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்க எது கேட்கணும்? அவங்களுக்கு எது வேதம்ல? குமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய அப்படின்னா தேவனுடைய ஜனங்களை குறித்து தான் கர்த்தர் இப்ப சோதோமின் ஜனங்க குமோராவின் ஜனங்க அப்படின்னு பேசுறாரு. அதாவது சோதோம் குமாராவை போல தன்னுடைய ஜனங்களுடைய நிலை மாறி போனதை வந்து குறிப்பிட்டு என்ன பண்றாரு, சோதோம் குமாரா அப்படின்னு பேசுறாரு. பாருங்களேன், அவங்கள்ட்ட பேசுறாரு, இஸ்ரவேலர்கள்ட்ட தான் பேசுறாரு. 11 வருஷம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். சோதோம் குமாரா ஜனங்க பலி கொடுக்க போறது கிடையாது. உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது, அருவருப்பா இருக்குது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? அவர் தானே கேட்டாரு. என்னாமத்துல எப்படி இந்த வசனத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? என்னாமத்துல இப்படி நான் வாசித்து காமித்தேன். நிறையவே அதை குறித்து பேசியிருக்காரு. மாத பிறப்புல கொடுக்க வேண்டிய பலிகளை குறித்து, அவருடைய சமூகத்திலே களி கூறுகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் என்ன பண்ணார், அதிகமாய் பேசி இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? கரெக்டா செய்யல. கர்த்தர் எதிர்பார்த்த மாதிரி கர்த்தர் நியமித்ததான காரியங்கள் தான். ஆனா நியமித்த காரியங்களுக்கு அடிப்படையான ஒரு நோக்கம் காணப்பட்டது. என்னன்னா அவரை நம்பி விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நன்றிகளை செலுத்துவதுதான் பாத்தீங்கன்னா அந்த காணிக்கைகளும் பலிகளுடைய முக்கியமான நோக்கம். இப்ப இங்க கர்த்தர் கிடையாது, இருதயத்துல விசுவாசம் நம்பிக்கை கிடையாது. ஆனால் வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பிரதாயம் தொடர்ந்து செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. கர்த்தர் அதை எப்படி பார்த்து என்ன கேட்கிறாரு, இது யார் உங்களுக்கு இப்படி பண்ண சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இப்ப கிறிஸ்தவம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது? இந்த ஜீவ மார்க்கம் எதற்காக உண்டானது? ஆனால் நாட்கள் ஆக ஆக ஒரு நல்ல பர்பஸ்க்கு தானே ஜீவ மார்க்கம், புதிதான மார்க்கம். தேவனுடைய பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டு சேர்க்கப்படுகிறதான கூட்டம் அதான சபை அப்படி விரிவடைந்து கொண்டே வருது. அப்ப நோக்கம் வந்து சரியான நோக்கம். ஆனா நாட்கள் ஆக ஆக
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரேஷன்ஸ் உண்டாகுது. அப்படி நல்ல அந்த கிறிஸ்தவ பக்தி உள்ளதான பெற்றோருக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. இஸ்ரவேலை எடுத்துக்கோங்க. இஸ்ரவேலுக்குள்ள அடுத்த ஜென்ரேஷன் வருது, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வருது, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வருது. ஆனால் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எருசலேம் ஆலயமும் இருக்க போது, சுற்றி சுற்றி வேற ஜெப ஆலயங்களும் அங்கங்க இருக்க போது, இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தேவன் நியமித்தபடி அவரை தொழுது கொள்ளுகிறதை இவர்கள் மாற்றுவதும் இல்லை, வேதத்தை வாசிக்கிறதையும் இவர்கள் மாற்றுவதில்லை, வேதத்துல சொல்லியிருக்க எல்லா காரியங்களையும் இவர்கள் செய்கிறார்கள். அப்படியே கிறிஸ்தவத்துக்கு நீங்க வந்து பாருங்களேன், சரியாக துவக்கப்பட்டு உண்மையான தேவ பக்தியோடு கூட காணப்பட்டதான அந்த வாழ்க்கை நாட்கள் ஆகும்போது கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்ததான அந்த பிள்ளைகள் என்ன ஒரு நோக்கத்துக்காக கர்த்தர் நம்மளை அழைத்தார் என்பதை மறந்து போய் நாங்க சபைக்கு போகிறத ஒரு சபைக்கு போகல அப்படின்னா நிறைய பேர் பேரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமா காணப்படும் இல்லையா? அது ஏன் அப்படி சொன்னா அப்படி பழக்க வைக்கப்பட்டு காணப்படுறாங்க. முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா போன ஜென்ரேஷன் பெற்றோரால்லாம் அதை வந்து சகிச்சிக்கவே முடியாது, மிஸ் பண்றது இல்லை. உங்களுக்கு நான் சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். சர்ச்சுக்கு போறதை மிஸ் பண்ணா தாங்கிக்கவே முடியாது. கரெக்டா? ஏன் அப்படின்னா அப்படியே பழகியிருக்காங்க. நல்ல பழக்கம் அது, அதை வந்து குறைய சொல்ல முடியாதுல்ல. அது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இது அப்படியே ஒரு சம்பிரதாயமாகவும் அது வந்து போகிறது அவசியம் என்று சொல்லி அறிந்திருக்கிறது மாத்திரமல்ல, எதற்காய் சபைக்கு போகிறோம், இதனுடைய நோக்கம் என்ன, சபை எப்படியாக தோற்றுவிக்கப்பட்டது தேவனால, நம்ம இந்த மார்க்கம் என்ன மார்க்கம், எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரியான மார்க்கத்தை கை கொள்ளுகிறார்கள், வேற தெய்வங்களை வந்து வழிபடுகிறார்கள், நாம ஏன் இந்த தெய்வத்தை வழிபடுகிறோம் என்கிறதான அந்த காரியம் சபைக்கு போகிறதான பிள்ளைகளுக்கு அது தெரியவில்லை என்று சொன்னால் என்ன நடக்கும்? நாட்போக்கில் சர்ச்சுக்கு போறது மஸ்டா இருக்கும், ஆனா எதுக்கு போறோம், யாரை ஆராதிக்கிறோம், என்ன பண்றோம் என்பதை அறியாத காணப்படுவாங்க. அப்ப இந்த ஜனங்க பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியுடைய காலம் என்பது கிறிஸ்து வருகிறதற்கு ஒரு 500 வருடங்களுக்கு முற்பட்ட காலம். இந்த ஆகமங்கள் கொடுக்கப்பட்டது அதற்கு ஒரு 1500 வருடங்களுக்கு முன்பு. இப்போ 1500 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஆனால் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த காரியத்தை விடல. என்ன, தேவனை போய் ஆராதிக்க செய்கிறேன் என்கிற காரியம், சரியான பஸ்காவை தெரிந்து கொள்ளுகிறதான காரியம், ஆண்டவருக்கு போய் பலிகளை செலுத்தும் பொழுது சரியாக சொல்லி இருக்கிற பிரகாரமாய் செலுத்துகிற காரியம் எல்லாம் இருக்கு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில அவர் வைக்கிற கேள்வி என்னன்னா, உனக்கு யார் இதை சொன்னா, உனக்கு யார் இதை கத்துக் கொடுத்தா, இப்படி என்னுடைய பிரகாரத்துக்கு வரும்படி என்னை இப்படியாக தேட வேண்டும் என்று சொல்லி உனக்கு யார் கத்துக் கொடுத்தா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறதான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா காணப்படுது. அப்படி வந்து நம்மளை பார்த்து இன்னைக்கு கிறிஸ்தவர்களை பார்த்து அப்படியாக ஒரு கேள்வியை அதன் நடுவில் உலாவுகிறதான தேவன் கேட்டார் என்று சொன்னால் என்ன நம்மளால பதில் சொல்ல முடியும்? மை பேரண்ட்ஸ் ஆர் கிறிஸ்டியன்ஸ், அதனால் நான் வருகிறேன் என்று சொல்ல முடியுமா? அல்லது எதுக்கு சபைக்கு வர, யாரை தொழுது கொள்ளுகிறேன், எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், அப்படியாய் தொழுது கொள்கிறேன் அப்படின்ட்டு நம்மளால பதில் சொல்ல முடியுமா? இல்லையா? அப்ப இது நமக்கு பேசுகிறதான வார்த்தை. அந்த நாளிலே அவர்களோடு கூட பேசி எழுதப்பட்ட வார்த்தையானாலும் இந்த வசனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. எல்லாம் சம்பிரதாயத்துக்காக ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறோமா, அல்லது அர்த்தம் அறிந்து புரிந்து உண்மையான பக்தியோடு கூட கர்த்தரை தேடுகிறோமா? அப்படிப்பட்ட தேடுதல் தான் உண்மையான அன்பான கீழ்ப்படிதலுக்கு ஏதுவாக என்ன பண்ணோம், அது காணப்படும். இல்லைன்னா எல்லாமே ஃபார்மாலிட்டியும் சம்பிரதாயமாக மாறிவிடும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு கேள்வி ஆண்டவர் அவர்கள் முன்னாடி வைக்கிறாரு. அதனுடைய அர்த்தத்தை நீங்க அழகா சொன்னீங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அவர் என்ன காரணத்துக்காக இதை கொடுத்தார் என்பதை மறந்து போயிட்டு அந்த செயல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெர்ஃபெக்டா காணப்படுறாங்க. ஆனா உள்ளத்திலேயோ அவருடைய நோக்கம் என்னன்னு அறியாதபடி காணப்பட்டார். 13வது சொல்றாரு, இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். அப்ப பாருங்க, காணிக்கைகளை கொண்டு வர வேணான்னு சொல்லல, வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேணான்னு சொல்றாரு. எதுக்கு காணிக்கை கொண்டு வரணும்னு உனக்கு தெரியலையே, அதுதான் காரியம். அது தூபம் காட்டுதல் எனக்கு அருவருப்பாய் இருக்கு. தூபம் காட்ட சொன்னவரே அவர் தான், ஆனா இன்னைக்கு அருவருப்பா இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? முன்னுடைய இந்த தூபம் காட்டுதல் எதுக்குன்னே உனக்கு தெரியாம, யாருக்கு தான் காட்டுறேன்னு தெரியாம காணப்பட்டு சென்றால் அது எனக்கு அருவருப்புன்றார். நீங்கள் அக்கிரமத்தோட ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து இழைத்து போனேன். 1500 வருஷங்களா வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து மாத பிறப்புகள் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுகிறது. நல்ல பர்பஸ்க்காய் தெரிந்து கொள்ளப்பட்டதான ஒரு நாள் என்ன அப்படின்னு சொன்னா அமாவாசை. எதுக்கு இதில் எடுத்துட்டு இருக்கேன்? அமாவாசை ஒரு நல்ல பெர்ஃபெக்டா ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டதான மாத பிறப்பு, நியூ மூன் டே. ஆனால் கடைசியில் அது என்னவாயிடுச்சு? எப்படி வந்து இன்னைக்கு காணப்பட்டு இன்னைக்கு அமாவாசைன்னு சொன்னாலே நமக்கு அந்த வார்த்தை பிடிக்கல. அமாவாசைனாலே ஒரு டார்க்கான ஒரு டேயாக நம்ம பார்க்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் அது ஆக்சுவலா இன்ஃபேக்ட் நியூ மூன் டே அது. சரி, ஓகே. இப்போ நம்ம எங்க வந்துருவோம்?
திரும்பவும் இங்கே வந்துடுவோம். ஆனபடினாலே எப்படி வந்து ஒரு காலத்தில் நன்மையாய் தோன்றுகிற காரியங்கள், நல்ல சொற்கள் கூட பின் நாட்களில் அது தவறாக இந்த காரியங்கள் அதை ஒட்டி செய்யப்படும் பொழுது அது பின் நாட்களில் ஒரு ஜென்ரேஷனுக்கு அந்த வார்த்தையை கெட்ட வார்த்தையை கூட மாறிட முடியும் இல்லை? சரி, உங்களுக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் தோணுச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. ஓகே, எந்த வசனம்? அமாவாசை. எங்க பார்த்தோம்? 5வது வசனம், 1 சாமுவேல் 20:5. தாவீது யோனத்தானை நோக்கி, இதோ நாளைக்கு அமாவாசி, நான் ராஜாவோட பந்தி இருந்தேன். என்னத்துக்காக அமாவாசையில ராஜாவோட பந்தி இருக்கணும்? ஏன்னா அன்னைக்கு ஒரு ராயல் ஃபீஸ்ட் உண்டு. எதற்காக? ஆண்டவருடைய நியமத்தின்படி பலிகளை செலுத்தி மகிழ்ந்திருக்கிறதான நாள். அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ரிவிலேஜ், எல்லாருக்கும் அது கிடைக்காது. என்ன அப்படின்னா, ராஜாவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அந்த ராஜ விருந்திலே கலந்து கொள்வாங்க. இப்ப வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங், பெரிய பெரிய ஆட்கள் வந்து கலந்துக்கிறாங்கன்னா அங்கே சாப்பாடு அல்ல, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் டீலிங்ஸ் நடக்கும், ஒரு நெட்வொர்க் காணப்படும், ஒருவரை சந்தித்து பேச முடியும், ஏதாவது மெசேஜ் அங்கே என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும். அதற்காகலாம் அது செய்யப்படுகிறது. அப்படியாக ராஜா வந்து பார்த்தீங்கன்னா அதை எந்த காரியத்துக்காக பயன்படுத்துறாரு? அவருடைய சமூகத்துக்கு வருகிறதான காரியம். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு பர்பஸ்க்காக கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த விருந்தில் எல்லாரும் கலந்து கொள்ள முடியாது. அந்த ராஜாவுடைய பந்தியில அவர் செலக்ட் பண்ணதான ஆட்கள் செலக்ட் பண்ணதான சீட்ல உட்கார்ந்து கலந்து கொள்வார்கள். அப்ப இது ஒரு ராயல் ஃபீஸ்டாக எவ்ரி மந்த் வந்து காணப்படுச்சு. அதனால இங்க சொல்லப்படுது, தாவீது யோனத்தானை நோக்கி என்ன சொல்றான்? இதோ நாளைக்கு அமாவாசை, நான் ராஜாவோட பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதா இருக்கும். ஏன்னா முன்னாடி அழைக்கப்பட்டிருக்கான். ஆனாலும் நான் 3ஆம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளிந்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடும். 3 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், அதனாலதான் 3 நாள் சொல்றான். 3 days ஃபீஸ்டா இருக்கும். உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்லகேமிலே தன் குடும்பத்தார் யாவருக்கும் வருஷத்துக்கு ஒரு தரம் பலியிட வருகிறபடியால் தாவீது அவ்விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும். எப்படி எல்லாம் இவங்க பிளான் பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆச்சரியமா இருக்கும். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய காரியங்கள்ல அவங்க ஸ்மார்ட்டா காணப்பட்டாங்க. யாரும் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங் கிங்கா இருக்கிறான், இன்னொருத்தன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ராஜாவாக வரப்போகிறதான, சவுலுடைய பக்கம் இருந்து பார்க்கும்போது ராஜாவாக வரக்கூடியதான ஒருவன் யோனத்தான். ஆக்சுவலா ராயல் ட்ரைப் அதுதான். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து ராயல் ட்ரைபா இன்னும் மாறல. இதுதான் ராயல் ட்ரைபா இருக்கு, சவுலுடைய ட்ரைப் தான் வர வேண்டியதான யோனத்தான். இந்த பக்கம் தேவன் தெரிந்து கொண்டதான அந்த இடத்துக்கு வர தேவன் தெரிந்து கொண்டதான தாவீது. இவர்களுடைய பிளான் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். சில இதுல குரூக்கட் இருக்கும், சில இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே ஞானம் வெளிப்படும். இப்ப சவுல் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய அந்த உலக பிரகாரமான ஞானம் வெளிப்பட்டது. எப்படின்னா யோனத்தான் எப்படி அப்படின்றத அறிந்து கொண்டு தன்னுடைய மகனுக்கு கூட தெரியாம என்ன பண்றான், இந்த காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ண பாக்குறான். இதான் போன அதிகாரத்துல பார்த்தோம். தாவீதுக்கு யோனத்தானுக்கு தெரியாம தாவீதை கொல்வதற்கு ராமாவிற்கு ஆட்களை அனுப்பினதை பார்க்கிறோம், அவனே போனதை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்துதானே தாவீது வந்து ஓடி வந்து யோனத்தான்கிட்ட புலம்புறான். யோனத்தான் வந்து எனக்கு விஷயமே தெரியாது, என்கிட்ட சொல்லாம எப்படி செய்வாரு அப்படின்ட்டு அவன் கேட்கறதெல்லாம் பார்க்குறோம். அப்ப இவங்க 2 பேரும் இவங்க என்ன பிளான் பண்றாங்க அடுத்தது? இவங்களுடைய பிளான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பிரிச்சுவலான பிளான் அல்லது தேவனுடைய அந்த உதவியோடு கூட இவர்கள் செய்கிறதான ஒரு காரியம், அதாவது தேவனால் அங்கீகரிக்கப்படுகிற காரியம் என்று சொல்லி பார்க்கலாம். இதுல கன்னிங்னஸ் அப்படியெல்லாம் இல்லை. சரி, 6வது வசனம், உம்முடைய தகப்பன் என்னை குறித்து விசாரித்தால் நீங்க எப்படியா சொல்லு அப்படின்ட்டு தாவீது என்ன பண்றான், ஒரு ஐடியாவை வந்து கொடுக்குறான். அதற்கு அவர், நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும், அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர். அப்ப இப்படியாக செய்கிறதின் நிமித்தமாக யோனத்தானுக்கு ஒரு விஷயம் தெரியும், சவுல் வந்து உண்மையிலேயே தாவீதை கொல்ல பார்த்தானா இல்லையா அப்படின்றது அவனுக்கும் தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தாவீது சொல்றத நேரா வந்து பாத்தீங்கன்னா அவன் விசுவாசிக்கிறானா இல்லையா அப்படின்னு அவனுக்கு டவுட் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காரியத்தை செய்யும் போது யோனத்தானுக்கு அது கன்ஃபார்ம் ஆயிடும். அதனால்தான் அப்படி என்ன பண்றான் சொல்றான். ஆகையால் உமது அடியானுக்கு தயவு செய்ய வேண்டும். 8வது வசனம், யோனத்தான் கேட்கிறார், தயவு செய்ய வேண்டும், கர்த்தருக்கு முன்பாக உம்முடைய அடியானுடைய உடன்படிக்கை பண்ணி இருக்கிறீரே, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததேயானால் நீரே என்னை கொன்று போடும், நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்திற்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான். அப்ப தாவீதுக்கு வந்து இன்னும் இது வந்து ஷியோர் ஆக்கணும். என்ன அப்படின்னா, நம்மளோடு கூட உடன்படிக்கை செய்ததான யோனத்தான் நம்ம பக்கம் தான் 100% நிக்கிறானா அல்லது மனம் மாறி விட்டானா, நடந்திருக்கலாம் ஏதாவது இல்லையா?
ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம சவுலை பார்க்கிறோம், உடன்படிக்கை பண்ணி கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் என்று சொன்னவன் அந்த பக்கம் போய் மாறிட்டான். யோனத்தான் வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய ஜீவனை போல, ஆத்மாவை போல சிநேகித்ததான தாவீதோடு கூட உடன்படிக்கை என்ன பண்றான், பண்ணிக்கிறான் அப்படின்றத பார்த்தோம். ஆனால் அங்க வந்து ஓடி போய் ராமாவில் தங்கியிருந்த நாட்களில சவுலுடைய படையும் சவுலும் வந்து தாவீதை கொல்ல பார்த்தார்கள். இதுல வந்து யோனத்தானுக்கு உடன்பாடு உண்டா? இதை அறிந்து யோனத்தான் நமக்கு சொல்லாம இருந்தானா இன்னும் வந்து அந்த உடன்படிக்கை வந்து இன்டாக்டா இருக்குதா? இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தாவீது. அப்ப அவங்களுடைய பிளான் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்றத பாருங்களேன். பெரிய கன்னிங்னஸ்லாம் இல்லை. ஆனால் என்ன அப்படின்னு சொன்னா, யோனத்தானுக்கு ப்ரூவ் பண்ண என்ன பண்றான், விரும்புகிறான். அவனுடைய தகப்பன் வந்து இப்படி வந்து தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக என்னை கொல்ல பார்க்கிறார் என்பதை அவன் ப்ரூவ் பண்றதுக்கு இப்படி ஒரு சான்ஸை வந்து யோனத்தானுக்கு கொடுக்குறான். 9வது வசனம், அப்போது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால், அப்படின்னா இன்னும் வந்து இவனுக்கு ஷியோர் கிடையாது, அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனா என்றான். தாவீது யோனத்தானை நோக்கி, உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னால் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான். எப்படி எனக்கு விஷயத்தை நீர் கொண்டு வருவீரு அப்படின்னு கேட்கிறான். அப்பொழுது யோனத்தானுடைய பிளான் அடுத்து. அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, ஊருக்கு வெளியே போவோம் வாரும் என்றான். இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள். அப்பொழுது யோனத்தான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி, நான் நாளையாவது மறுநாளிலேயாவது என் தகப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்பொழுது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர். ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாயிருந்தால் அதை உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பி விடுவேன். கர்த்தர் என் தகப்பனோடே இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. உன்னுடைய வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா ஒரு நோபுலா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் எப்படி பேசுவான் அப்படியாக வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வேர்ட்ஸ் வந்து காணப்படும். ஆனால் கடைசியில் ஏன் இப்படி முடிக்கிறான், கர்த்தர் என் தகப்பனோடே இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக அப்படின்ட்டு என்ன அர்த்தம்? சவுலோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக. இல்ல என்ன அப்படின்னா, என் கர்த்தர் என் தகப்பனோடு இருக்கிறது போல் உம்மோடும் அப்படி சொல்லல. ஒரு நாட்கள்ல அவனை சூஸ் பண்ணதான நாட்கள்ல கர்த்தர் சவுலோடே காணப்பட்டார் என்பது உண்மை. ஏன் அப்படின்னா நம்ம ரொம்ப ஸ்பெசிபிக்கா பார்க்கிறோம். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல அவன் கீழ்ப்படியாத போன போதுதான் கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகினது என்று சொல்லியும், அதுக்கப்புறம் தான் ஒரு பொல்லாத ஆவி அவனை வந்து அலைக்கழித்தது அதெல்லாம் பார்க்கிறோம். அப்படியானால் ஆரம்ப காலகட்டத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டதான சவுலோடு கூட ஆண்டவர் என்ன பண்ணாரு, இருந்தார். அதனால தான் அவ்வளவு வெற்றிகளை பெற்றான். அப்ப அப்படியாக உன்னோடு கூட இருப்பாராக, அதான் அதனுடைய மீனிங்கை ஒழிய இப்போ வந்து தேவன் வந்து தன்னுடைய தகப்பனாகிய சவுலோடு கூட இருக்கிறாருன்ட்டு அவன் சொல்லலை. சரியா? நல்லா அந்த வார்த்தையை கவனிக்கணும். என் தகப்பனோடு இருந்தது போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்படின்னா ராஜாவாக தாவீதை வந்து அங்கீகரித்து கொண்டான். யாருன்னா யோனத்தான். மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல். இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, இது ரொம்ப ஆச்சரியம். இப்ப சுச்சுவேஷன் இருக்கிறதான சுச்சுவேஷனை மேலோட்டமா நீங்க பாத்தீங்கன்னா, தாவீது என்பவன் வந்து சிங்காசனத்துல உட்கார்ந்துருவான் அப்படின்ட்டு யாருமே நம்ப முடியாது. இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள யாருமே நம்ப முடியாது. சவுல் வந்து அவ்வளவு வீக்கான ராஜாவாகவும் இன்னும் மாறல, பவர்ஃபுல்லான கிங்கா தான் இருக்கிறான். அடுத்து யோனத்தான் வந்து அவனும் பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனாக அவன் காணப்படுறான், பேர் பெற்ற ஒரு மனுஷனாய் காணப்படுறான். இன்னும் கேட்டா சவுல் இடத்துல இல்லாததான அந்த கேரக்டர் அவனுக்குள்ள காணப்படுது. ஒரு நோபல் மேனா அவன் காணப்படுறான். அப்ப ஜனங்க யோனத்தானை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னா ஈஸியா அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்ப யோனத்தானுக்கு என்ன நம்பிக்கை காணப்படுது அப்படின்னு சொன்னா, தாவீது என்பவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன் என்று அவன் அறிந்து என்ன பண்றான், அவன் ராஜாவாகிறதுக்கு முன்பாகவே ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறான். அதனாலதான் இந்த வார்த்தை வருது. என்ன அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு நீர் கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு அப்படின்னா அர்த்தம், நீர் ராஜாவா வந்து உட்கார்ந்தனா என்ன பண்ணுவாங்க யூஸ்வலா அப்படின்னா, சவுலுடைய குடும்பத்தார் எல்லாரும் என்ன பண்ணுவான், ராஜா வந்து பாத்தீங்கன்னா கொல்லுவான். ஏன்னா அந்த இடத்துக்கு நம்மளை சேலஞ்ச் பண்றதுக்கு யாரும் வரக்கூடாது. அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா எல்லா ராஜ்யங்களிலும் நடக்கிறதான காரியம். அப்படி வந்து
இந்த தாவீது வந்து உட்காருவான்னு தெரியும் யோனத்தான். உட்காரும்போது நான் உயிரோடு இருந்தா என்ன பண்ணக்கூடாது, கொல்லாம தயை பாராட்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை கொல்ல முடியும், நான் உனக்கு தயை பாராட்டுகிறேன் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வேர்ட்ஸ் பார்த்துட்டே வந்தீங்கன்னா, எனக்கு தயை செய்வது மல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேறு அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான். அப்ப இவனுக்கு தெரியும் தாவீதுக்கு சத்துருக்களே இல்லாதபடிக்கு எல்லாரையும் வந்து பாத்தீங்கன்னா நிர்மூலமாக்குவான் தாவீது, கர்த்தர் வந்து இந்த காரியத்தை செய்வாங்க அப்படின்னு தெரியும். அப்படி நடக்கும் பொழுது நீர் வந்து என்னுடைய குடும்பத்துக்கு தயவு பாராட்ட வேண்டும் என்கிறதான இவன் கேட்கறது ரொம்ப நியாயம் இல்லை. ஏன்னா இவனை வந்து தப்ப விட்டு இவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அனுப்புனது வந்து யோனத்தான். அப்போ அவன் கேட்கறதுல வந்து நியாயம் இருக்கிறது. இதான் வந்து கடைசியில் தாவீது அதெல்லாம் யோசித்து பார்த்துதான் என்ன பண்ணுவான். எப்படி தாவீதை வந்து சவுலுடைய சமூகத்துல அந்த ராயல் ஃபீஸ்ட்ல உட்கார வச்சானோ அதே போல யோனத்தானுடைய மகனை கொண்டு வந்து இவனுடைய சமூகத்துல அந்த ராயல் ஃபீஸ்ட்ல கொண்டு வந்து உட்கார வைப்பான். அந்த டேபிள்ல உட்கார வைக்கிறதான காரியம் நடக்கும். சரி, 16 வசனம். இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தோட உடன்படிக்கை பண்ணி தாவீதுடைய சத்துருக்களின் கையிலே கர்த்தர் கணக்கு கேட்பாராக என்று சொல்லி. அப்ப எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் வந்து பாத்தீங்கன்னா யோனத்தானுக்கு காணப்பட்டுச்சு. அடுத்து நடக்க போறதான காரியங்களை குறித்து அவன் எப்படி விசுவாசிக்கிறான் அப்படின்றதான் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆச்சரியம். இருக்கிற சுச்சுவேஷன் அவன் பார்க்கவே இல்லை, நடக்க போறதான காரியத்தை குறித்து அவன் வந்து பாத்தீங்கன்னா விசுவாசித்து இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் பேசுறான். யோனத்தான் 17 வசனம். யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து, நாளைக்கு அமாவாசை, அதாவது நியூ மூன் டே, நீ உட்கார வேண்டிய இடம் காலியா இருப்பதினால் உம்மை குறித்து விசாரிக்கப்படும். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கும். அப்ப தாவீது வரலன்னா அந்த இடத்துல யாரும் உட்கார மாட்டாங்க, அந்த பிளேஸ் யாருக்கும் போகாது. அப்படியாக அந்த இடம் காலியா இருக்கும், அதனால விசாரிப்பாங்க தாவீது எங்க அப்படின்ட்டு. காரியம் நடந்தபோது 3ஆம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையிலே உட்காரும். ஒரு இடத்தை காமிச்சிட்டு அந்த இடத்துக்கு என்ன பண்றான், ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. அப்போது நான் குறிப்பி வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக 3 அம்புகளை எய்து. பக்கம்னா என்ன, பக்கமாக எந்த பக்கம், லெஃப்டா ரைட்டா? பக்கம் அப்படின்னு சொல்லப்படுது இல்லை, நம்ம இப்படி யூஸ் பண்ண மாட்டோம். நமக்கு பக்கம்னா என்ன அர்த்தம், இது 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 எல்லாமே பக்கம்னா இல்லை, நமக்கு ஒரு சர்க்கிள் பக்கத்துல. பக்கம் அப்படின்னு பைபிள்ல யூஸ் பண்ணியிருக்க அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, பக்கம். வலது பக்கம். வேற பக்கம் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, சைடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, சைடு. ஆங்கிலத்துல சைடுன்னு தான் போட்டிருக்கோம். ஆனா பக்கம்னா என்ன நினைக்க, விச் சைடு அப்படி கேட்டா சரியா இருக்குமா? விச் சைடு, ஃப்ரண்ட் சைடு, பேக் சைடு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடு, அப்பர் சைடு, லோயர் சைடு, லோயர் சைடு, அப்பர் சைடு, இப்படி இவ்வளோ சைட்ஸ் இருக்குல்ல, விச் சைடு யாராவது சொல்ல முடியுமா? அதான் தெரியுமே, அதான் நான் சொல்லிட்டேன். ஒரு சர்க்கிள் போட்டு பக்கத்துல அப்படித்தான் நம்ம மீன் போடுறோம். இப்ப நான் அமாவாசைன்னு கேட்கும் போதும் டார்க் டே. டார்க் டேன்னு அர்த்தம் கும்மிருட்டான நாள் என்று சொல்வதை பார்க்கலாம், அது ஒரு ஈவல் டே அப்படின்ற மாதிரி நமக்கு வருது இல்ல. ஏன்னா அப்படி நம்ம பார்த்துட்டோம், பழக்கி வைக்கப்பட்டுட்டோம், அப்படி என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். அன்னைக்குதான் வந்து பயங்கரமா பிசாசு வரும்ன்ற மாதிரி, அமாவாசைக்கு பிசாசு பயங்கரமா ஆடும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கதைகளை கேட்டாச்சு. ஃபுல் மூன் டேல வராதது போலையும். சரி, எனிகோ ஓகே, அதை விடுங்க, அதை நம்ம உடைச்சாச்சு இல்லையா. அது என்ன அப்படின்னா அந்த டே, நியூ மூன் டே அப்படின்றது வேறு விதமாக இன்றைக்கு பார்க்கப்படுகிறது, அல்லது அந்த நாளினுடைய முக்கியத்துவம் வேறு விதமாக அதை பத்தி கொஞ்சம் கொஞ்சமா மாறிடுச்சு, போயிடுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம். பக்கம் நீங்க சொன்னீங்க கொஞ்சம் க்ளோஸா, என்ன பக்கம் கேள்வி என்ன, எந்த பக்கம், ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடு? எப்படி உங்க மனைவியா அவங்க வந்து பாத்தீங்கன்னா, ஆமா அவங்களும் இங்கிலீஷ்ல சொன்னாங்க நியர்பை. ஓகே, எதுல போட்டிருக்கு? இல்ல கரெக்ட் நீங்க சொன்னது. என்ன அப்படின்னா சங்கீத புஸ்தகத்துல 91ஆம் அதிகாரத்துல நீங்க போய் வாசிக்கும் போது அது என்ன பண்ணுவோம், பக்கத்திலும் வலது பக்கத்திலும் அப்படி ஒரு நினைக்கிறேன்ல. 91ல பாத்தீங்கன்னா
சும்மா ஒரு உதாரணத்துக்கு நம்ம அதை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அது என்ன மீன், எதுக்கு என்ன எழுதியிருக்காங்க, அந்த எழுதுறதுல என்ன மீன் பண்றாங்க அவங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக. 7வது வசனம்ல, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும். அப்படின்னா அது லெஃப்ட் சைடை குறிக்குது. பக்கம்ன்றது லெஃப்ட் சைடை குறிக்குது, வலதுபுறம்ன்றது இந்த பக்கம் ரைட் சைடு நமக்கு தெரியும், வலது பக்கத்தில். அப்ப இடது பக்கத்தில்னு சொல்லாம பக்கத்தில், பக்கத்தில் சொன்னாலே லெஃப்ட். ஓகேவா? ஓகேவா? சரி. வசனம் 21. நீ போய் அந்த அம்புகளை தேடி தேடி வா என்று பிள்ளையாண்டானை அனுப்புவேன். பிள்ளையாண்டான எப்படி? இல்ல, பிள்ளை அது கரெக்ட். ஆக்சுவலா இங்க பிள்ளையாண்டான்றது மீன் பண்றது என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப விவரமானவன் கிடையாது. ஏன் அப்படின்னா, அவன் விவரமானவனா என்ன பண்ணுவான், இவன் சொல்லுகிறதான அந்த வார்த்தையினுடைய கருத்தை யோசித்து பார்ப்பான், கேட்பான். பிள்ளையாண்டானா இப்ப இப்படி எடுத்துக்கோங்களேன், இந்த பால் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, பால் பொறுக்கிறதான, பந்து பொறுக்கிறதானவர்கள் டென்னிஸ்ல வச்சிருப்பாங்க. கிரிக்கெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பசங்க விளையாடும் போது IPL அந்த மாதிரி மேட்ச் எல்லாம் கிடையாது. இதுல முக்கியமா டென்னிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, இதுக்காகவே பந்து பொறுக்கி போடுறதுக்காகவே என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து பாய்ஸ் ஆர் கேர்ள்ஸ் வந்து, அவங்க யாரு அப்படின்னு சொன்னா பின்னாடி பெரிய பிளேயரா வரப்போறவங்க. அவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அகாடமியில சேர்ந்து எல்லாருமே அங்க பக்கத்துல போயிட முடியாது. இன்னைக்கு அவர்கள் என்ன அந்த பந்து பொறுக்கி போடுற நிலைமையில என்ன பண்றாங்க, காணப்படுறாங்க. அப்படி எல்லாரையும் எல்லாம் அப்படி யோனத்தான் கூட்டு போயிடுவானா, இவனும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நல்ல ஃபேமிலியில, ஒரு சோல்ஜருடைய ஃபேமிலியில, கேப்டனுடைய ஃபேமிலியில அப்படி வந்திருப்பான். இல்லைன்னா இவனுடைய பிள்ளையா கூட இருக்கலாம். சரியா? ஓகே. அப்ப பிள்ளையான என்று சொன்னால் ரொம்ப வயது அதிகமான, எல்லாம் யோசித்து செயல்படுத்துகிற ஒரு வாலிப பிராயத்துக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி வந்து காணப்படுகிறதான ஒரு 10 வயசு அப்படி எடுத்துக்கோங்களேன். சரியா? சரி. பிள்ளையான் மருமகள் சொல்றது தப்பு கிடையாது. ஏன்னா பிள்ளைங்க எவ்வளவு பெருசானாலும் பிள்ளை அப்படின்னு தானே சொல்றோம், நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்றோம், மோள் சொல்றோம் இல்லையா, அது எவ்வளவு பெருசானாலும் சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி நத்திங், நீங்க சொன்னது தவறு இல்லை. பட் இந்த இடத்துல பிள்ளையாண்டான்னு சொல்றது ஒரு வயதுல குறைந்ததான அந்த பிள்ளையை வந்து, ஆண் பிள்ளையை வந்து குறிக்குது. பிள்ளையாண்டாண்டத்துல நான் சொன்னால் நீர் வாரும் அப்பொழுது ஒன்றுமில்லை, அதாவது பக்கத்தில் அப்படின்னு நான் சொன்னேன்னா அப்படி, உமக்கு சமாதானம் இருக்கு என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த பிள்ளையாண்டிடத்தில் சொன்னால் நீர் போய்விடும், அப்போது கர்த்தர் உம்மை போக சொல்லுகிறார் என்று. அப்புறத்தில் என்ன, ஆக்சுவலா அப்புறத்தில்னா தாண்டி. நான் கூட அப்படியே நினைச்சேன், இப்புறம் அப்புறம் அப்படின்னு யோசித்த அப்புறம் நான் வாசிக்கும் போது அப்புறம் என்ன, பியாண்ட், ஆங்கிலத்தில் வந்து பியாண்டுன்னு போட்டிருக்கு. அப்படியானால் தாண்டி, அந்த பக்கம் அப்படின்னு அர்த்தம், அப்புறம். சரி, அப்படியானால் இப்புறம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, முன்னாடி நான் இருக்கிறேன்னா எனக்கு இப்புறம், அப்புறம்னா முன்னாடி, ஃபார். ஓகே. 23. நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்றைக்கும் நடுநிற்கும் சாட்சி என்றான். அப்ப கர்த்தருக்கு பயந்துதான் இந்த காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா முழுவதுமாக யோனத்தான் வந்து செய்கிறான். அப்படியே தாவீது வெளியிலே ஒளித்து கொண்டிருந்தான். இப்ப தமிழ்ல வந்து இதுதான் கரெக்டான வார்த்தையா அல்லது ஒளிந்து கொண்டு இருக்கிறது கரெக்டா? நம்ம இன்னைக்கு என்னதான் பயன்படுத்துறோம், ஒளிந்து கொள்றது இல்ல. ஹைடுக்கு வந்து என்ன பண்ணுவோம், தமிழ்ல ஒளிந்து அப்படி சொல்லுவோம். ஆனா பைபிள்ல வந்து ஒளித்து அப்படிதான் இருக்கும். நீங்க தமிழ் எக்ஸ்பர்ட்டா? நல்ல தமிழ் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியல, அதுதான் கேட்கிறேன். உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும்ல. ஒளித்து கரெக்டா, ஒளிந்து கரெக்டா? ஒளித்து தான் கரெக்ட் இல்ல, ஒளித்து கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து நம்ம பேசுறதான பாஷையில நம்ம என்னதான் சொல்றோம், ஒளிந்து. போய் என்ன பண்ணுவேன், ஒளிந்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் இப்பெல்லாம் வந்து ஒளிஞ்சுக்கோ சொல்லுவோம். தமிழே கிடையாது அது. அப்படியா? ஒழிந்து போ இல்ல, அது ஒழிந்து, ழி, அது ழி, அது வேற. ழி ஒழிந்து போ, அது அழிந்து போ அப்படின்னு சொல்றது ஒழிந்து போ, அது கிடையாது. ஒளி, லீ தான், லீ போடும்போது ஒளிந்து. அது இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, பாத்திர போடுறாங்க ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு. அது வந்து அது வேர்டே கிடையாது. சரி, நீங்க ஒளிந்து அப்படின்றத ஒளித்து தான் கரெக்ட். ஒளித்து, ஹைட் யுவர் செல்ஃப், ஒளித்து. என்ன தமிழ் கிளாஸ் போதோ? ஓகே. 24. ஓகே. ஒளித்து கொண்டிருந்தான். அமாவாசை ஆன போது
ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான். ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன்னிடத்தில் என்னென்னலாம் அது அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல தாவீது வந்து தேடுகிறதான ஒரு காரியம். அப்புறம் அமாவாசை முடிந்து 3 நாள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப லைட்டும் என்ன பண்ணாது இருக்காது. அப்போ இந்த பிள்ளையாண்டானும் பார்த்துட்டு போய் அது தாவீதை வந்து பார்க்கறதுக்கு யோனத்தான் கூட்டு போனார்னு எங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணவும் மாட்டான். இப்போ அட்வான்டேஜஸ்லாம் அதில் இருக்கு. 25வது வசனம், ராஜா சுவரண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்பொழுதும் போல் உட்கார்ந்த போது, சுவரண்டையில் இருக்கிற இடம்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் பார்த்தீங்கன்னா பெரிய இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு கார்னரில் சேர்மன் உட்காருவார், டெப்டி சேர்மன் அந்த பக்கம் உட்காருவாங்க. அப்போ சுவரண்டையில்னா அந்த ஒரு சுவர் பக்கம் அப்படின்னு அர்த்தம். அதான் மீனிங். அது வந்து ஏதோ இதுன்னு கிடையாது, ப்ராமினென்ட்டான ஒரு இடம் அந்த இடத்துல. அப்படிதான் என்ன பண்ணணும் அதை பார்க்கணும். சுவரண்டையில் இதெல்லாம் போய் மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன போட்டிருக்கு இங்கிலீஷில்? என்ன போட்டிருக்கு இங்கிலீஷில்? என்ன போட்டிருக்கு? கஸ்டமரி பிளேஸ் சுவரண்டையில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், இப்போ அது சுவரண்டைன்னு சொல்லலாம், இது வந்து சுவரண்டைன்னு சொல்லலாம். இது வந்து சுவரண்டையா அப்படின்னு சொன்னால் சுவரண்டை. ஆனால் ப்ராமினெண்ட்டாக வந்து எந்த பிளேஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே. ஏன்னா நான் வந்து இங்கே உட்காந்து உங்கள்கிட்ட பேசுகிறபடினாலே அதுதானே. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்னதான் டேபிள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் எத்தனை பேர் காணப்பட்டாலும் அதில் ராஜா அப்படின்னும் போது அவனுக்கு வந்து ஒரு முக்கியமான இடம் காணப்பட்டிருக்கும். அதான் ஆங்கிலத்தில் வந்து கஸ்டமரி பிளேஸ்ன்னு போட்டிருக்கு. எல்லா இதுலேயும் அப்படி தான் இருக்கா? கேஜேவிஎன் NIV எல்லாம் என்ன பைபிள் படிக்கிற நீ? இல்லை இவன்ட்ட கேட்பான், என்ன பைபிள் படிக்கிறேன்? NIV என்ன போட்டிருக்கு? கஸ்டமரியா? King sat upon his seat. Finished. King sat upon his seat. அவனுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடத்துல என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்குது? அது சுவரண்டையில் இருந்தது, அங்கேருந்து அப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது, அப்படி எடுத்துக்கலாம். சரி, ஓகே, போதும். ஓகே. உட்கார்ந்த போது யோனத்தான் எழுந்திருந்தான். அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். அர்த்தம் என்ன? ராஜாவுக்கு பக்கத்தில் இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு சீட்டு தான் இருக்கும். இங்கே இருந்தாலும் இல்லைன்னா இந்த பக்கம் இப்படி இருக்கும், இல்லை இப்படி இருக்கும் இல்லையா? இந்த பக்கத்தில் இங்கே உட்கார மாட்டாங்க, இப்படிதான் உட்கார்ந்துருக்கும் இல்லையா? அப்போ அப்னேர் வந்து யாரு அப்படின்னு சொன்னா, சவுலுக்கு எப்படி வந்து யோவாப் ராஜாவுக்கு தாவீது காணப்பட்டானோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா அவன் யாரு. இன்னும் குவிஸ்கேட்டு கேட்கணும் அப்படின்னா சவுலுடைய சகோதரனுடைய மகன் யாரு? அப்னேர். சரியா? இவன் வந்து சித்தப்பாவை வேணும் அவனுக்கு. அப்போ இவன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு என்ன சொல்றது கேப்டனா என்ன பண்ணா, சேனாபதியா இவன் வந்து காணப்பட்டான். அவனுக்கு ப்ராமினென்டான பிளேஸ். யோனத்தான் கூட அந்த பிளேஸ் கிடையாது, அப்னேருக்கு அந்த பிளேஸ் பக்கத்துல. மேபி யோனத்தான் இன்னொரு சைடா இருந்திருக்கலாம். ஓகே, அது வந்து கிளியரா சொல்லப்படலை. ஆனா வந்து அப்னேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அப்னேரோ சவுலுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான். தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. ஆனாலும் அவன் தீட்டா இருக்கிறானாக்கும், அவன் தீட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை. ஏதாவது ரீசன் இருக்கும் தீட்டு அப்படின்ட்டு, ஏன்னா பிரமாணத்தின்படி ஏதாவது தீட்டுப்பட்டிருப்பான் அப்படின்ட்டு என்ன பண்றான், பேசாம ஃபர்ஸ்ட் டே வந்து வெயிட் பண்றான். அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியா இருந்தது. அப்போது சவுல், ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமாரனாகிய யோனத்தானை கேட்டான். ஏன் அப்படி பேசுறான்? ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராத போனது என்ன? நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஈசாய் வந்து ரொம்ப சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. அவன் வந்து ரொம்ப வயது முதிர்ந்தவனாகவும் இஸ்ரவேலிலே மதிக்கப்படுகிறவனாகவும், முக்கியமா யூதால மதிக்கப்படுகிற ஒரு மனுஷனாகவும் அவன் காணப்பட்டான். அவனுடைய அந்த 4 ஃபாதர்ஸை எடுத்து பார்க்கும்போது அவர்கள் ஒன்றும் சாதாரணமான ஆட்கள் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். போவாஸ்க்கு அப்புறம் ஓபேது, அப்படி ஈசாய் வர்றாரு. நாட் ஆர்டினரி பீப்புள். ஆனா வந்து இப்போ வந்து சவுலுக்கு முன்பாக ரொம்ப ஆர்டினரி பீப்புள் தான். சவுல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ட்ரைபே புதுசாக ராயல் ட்ரைப் ஒன்று தோற்றுவிக்கப்பட்டுச்சு. அதுல கிங் வர இவர் பவர்ஃபுல்லா வர ஆயிட்டாரு. அப்ப ஈசாயின் மகன் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல வந்து அவன் ஒரு சாதாரண ஒரு மனுஷனுடைய மகன் தானே அப்படின்னு சொல்லுகிறதானே ஒரு காரியம். அற்பமா இவனுடைய மகன் தானே
அப்படின்னு பேசுகிறதான காரியம் தான் ஈசாயின் மகன் அப்படின்னு. ஈசாயின் மகன் நேற்றும் இன்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று யோனத்தானை கேட்கிறான். யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, பெத்லேகேம் மட்டும் போக தாவீது என்னிடத்தில் வருந்தி கேட்டு, அங்கே இது அவங்க பிளான் பண்ணது, எப்படி வந்து பதில் சொல்லணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டானுங்க. என்ன நடக்க பார்க்கலாம். அங்கே தான் போக வேண்டும், எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிட போகிறார்கள், என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார். உம்முடைய அப்படியானால் என் தமையன் வரும்படி கட்டளையிட்டார்னா என்ன அர்த்தம்? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அது தெரியுது. என்ன அதுல இருந்து புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க கொஞ்சம் வேற மாதிரி அதை என்ன பண்றீங்க, தமிழை வந்து வேற மாதிரி நீங்க சொல்றீங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம பார்த்தோம்ல, அந்த வார்த்தையை எப்படி மாத்தி சொல்லலாம், எப்படி மாத்தி சொல்லலாம், அப்படி அல்ல. இதுல இருந்து என்ன செய்தியை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்? ஈசாயின் மகன் எங்க அப்படின்னு கேட்கிறான். அப்போ இவன் சொல்றான், சொல்லும் போது என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, தாவீது இந்த மாதிரி என்னை வருந்தி கேட்டுக்கொண்டான் பலியிடுகிறதற்கு, அவனுடைய சொந்த ஊருக்கு பெத்லேகேமுக்கு போறதுக்காக. அவனுடைய தமையன் வருந்தி கேட்டுக்கொண்டபடினாலே, அவர் அழைத்தபடினால, தமையன் வந்து பாத்தீங்கன்னா வருந்தி இல்லை, கட்டளையிட்டார். வாசிக்கணும் பாருங்க. என் தமையன் என்னை வரும்படி கட்டளையிட்டார், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததனால் நான் என் சகோதரனை பார்க்கிறதுக்கு. ஏன் இப்படி சொல்றான்? ஏதாவது விஷயம் இருக்கா அதுல? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஈசாய் வந்து மரித்திருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, இது நார்மலா நம்ம என்ன பார்த்தோம், சாமுவேல் வந்து அங்க போகும்போது ஈசாயை போய் சந்திக்கிறார், அப்படிதானே? ஈசாயினுடைய குடும்பத்தை நோக்கி தான் வந்து சந்திக்கிறாரு. ஈசாய் தான் பலி விருந்தை கொடுத்து என்ன பண்றாரு, அங்க இருக்க மூப்பர்கள் எல்லாம் அழைக்கிறாரு. அப்ப அந்த குடும்பத்தினுடைய தலைவர் தான் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். அப்படியானால் இங்க தமையன் அழைக்கிறான் அப்படின்னு சொன்னா, மூத்த குமாரன் எலியாபா இருக்கும், மூத்த குமாரன் எலியாபா தான் நினைக்கிறேன். அப்ப தமையன் எனக்கு கட்டளையிட்டான் அப்படின்ட்டு வந்து தாவீது வந்து சொல்லி இருக்கான். அப்படி வந்து இவர் சொல்றாரு அப்படின்னா, ஈசாய் அநேகமா மரித்து இருக்க வேண்டும். நான் என் சகோதரனை பார்க்கிறதற்கு போக எனக்கு உத்தரவு கொடும் என்றான். ஏன் அப்படின்னு சொன்னா, மூத்த குமாரன் தான் வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்தினுடைய தலைவர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா வருவாரு. அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா காணப்படுது. இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான். அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபம் உண்டவனாகி, ஏன் கோபம் வரணும்? பிளான் பண்ணி. ஏன் அப்படின்னா, நல்லா தெரியும் யோனத்தானுக்கு. தெரியலன்னா பரவாயில்ல, இந்த ஜஸ்டிஃபிகேஷன் வந்து அக்செப்ட் பண்ணப்படும். ஆனா யோனத்தானுக்கு நல்லா தெரியும் என்னன்னா, சவுல் வந்து தாவீதை கொல்ல பார்க்கிறான் என்கிற முதல் கட்டளையே யோனத்தானோடும் தன்னுடைய ஊழியக்காரர்களோடும் அவன் கொடுத்தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் தான் யோனத்தான் அவாய்ட் பண்ணான். அப்ப நல்லா தெரியும் தாவீதை வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு கொடுக்கணும் யோனத்தான், ஆனால் வந்து பாத்தீங்கன்னா தப்ப விடுறான். அதனால அவனுக்கு கோபம் வருது. அவனை பார்த்து, இரண்டகமும் மாறுபாடும் உள்ளவளின் மகனே, நீ உனக்கு வெட்கமாயும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாயும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ அப்படின்னு திட்டுறான். ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொன்னா, ஈவில் வேர்ட்ஸ், என்னென்ன வார்த்தையை வந்து பிள்ளைய பார்த்து பேசக்கூடாதோ அந்த வார்த்தையெல்லாம் என்ன பண்றான், பிள்ளையை பார்த்து அவன் வந்து பாத்தீங்கன்னா பேசுகிறான். அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் தாவீதை வந்து கேவலமாக பேசுகிறான். என்னன்னா, ஈசாயின் மகனை, அதாவது நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளவரசன், ராயல் ட்ரைபில் இருக்கிறவன், நீ வந்து பார்த்தீங்கன்னா ஈசாயினுடைய மகனை போய் தோழனா வந்து நீ வச்சிருக்கியே அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், திட்டுறான். ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போது அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். அப்ப என்ன சொல்றான், நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தோம், நம்ம இவன் தான் வந்து அடுத்த ராஜா அப்படின்ட்டு நான் சொன்னேன்ல. ஒருவேளை நமக்கு வந்து சின்ன ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், என்ன அப்படின்னா, ஒருவேளை வேற குமாரர்கள் இவனுக்கு இருந்திருக்கலாம், யோனத்தானை எப்படி சொல்றீங்க அப்படின்ட்டு. ஆனா இங்க சவுல் சொல்லுகிற வார்த்தையின்படி நம்ம பார்க்கும்போது அடுத்த ராஜ்யத்துக்கு வர வேண்டியதானே, என்ன சொல்றது, கரெக்ட், பட்டத்து இளவரசனா யார் தான் இருக்கிறா அப்படின்னு சொன்னா, பட்டத்து இளவரசனுடைய மீனிங்கே என்னன்னா, ஏன் அந்த கிரவுன் கொடுக்குறாங்க, நெக்ஸ்ட் ராஜா இல்லைன்னா நெக்ஸ்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் தெரியணும். அப்ப பட்டத்து இளவரசன் வரான்னா யாருமே அது வந்து பாத்தீங்கன்னா அதை என்ன பண்ண மாட்டாங்க, டிஸ்பியூட்டே இருக்காது. ஆனா பட்டத்து இளவரசனா வந்து இல்லை அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் அந்த இதுக்கு யார் வருவாங்கன்னு தெரியாத ஒரு சூழ்நிலை உண்டாகி ஒரு புரட்சி வெடிக்கும், பிரச்சனைகள் வரலாம். அப்ப அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, கிங்டத்துல அடுத்து யாரு அப்படின்றத வந்து அனௌன்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் அது மாறுறது உண்டு, பட் என்ன மோஸ்ட்லி 99% மாற முடியாது. அப்ப அடுத்து ராஜாவாக வர வேண்டியவன் யார் என்று சொன்னால் யோனத்தான் தான். அப்ப இவன் சொல்றான்,
ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரையும் நீயானாலும் உன் ராஜ்ய பாரமானாலும் நிலைப்படுவதில்லை. இப்போதே அவனை அழைப்பித்து என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்றான். அப்ப நீங்க யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா, யோனத்தான் வந்து சாக்ரிஃபைஸ் பண்றான் தன்னுடைய கிங்டத்தை. எதுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றான் அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய சித்தத்துக்கும் கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சப்மிட் பண்ணி அவன் தன்னை ஒப்பு கொடுக்கறதான காரியம். அதனால்தான் அவன் நோபல் மேன், நோபல் கேரக்டர் உடையவன் அப்படின்னு சொன்னான். இது வந்து யாராவது செய்வாங்களா? அந்த டைம் கூட இவன் மாறிக்கலாம்ல. அப்பா வந்து இப்படி சொல்றான், என்ன அப்படின்னா, உன்னுடைய ராஜ்யபாரம் நிலைக்காதே அவன் இருந்தா, இப்போது அவன் என்ன பண்ண, அழைப்பித்து என்னிடத்துல கொண்டு வா, அவன் சாகணும் அப்படின்னு சொன்னா, தாவீதை கொண்டுட்டா முடிஞ்சிச்சு வேலை இல்ல. கொஞ்ச நாட்கள் என்ன பிரச்சனை இருக்காது, யாரு அடுத்த ராஜா அப்படின்ற போட்டி வராது. சவுலுக்கு அப்புறம் ஒரு ராஜாவாயிடலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா யோனத்தான் வந்து அவன் முன்னாடியே ஹி மேட் அப் ஹிஸ் மைண்ட் கிளியரா. அது வந்து கர்த்தரின் நிமித்தமாக தான் அந்த காரியம். அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டியை எறிந்தான். யார? 32. யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக, அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் என்றான். அது வந்து பாத்தீங்கன்னா ராஜா கிட்ட ஒரு அளவுக்கு மேல ஆர்குமெண்ட் என்ன பண்ண முடியாது, போக முடியாது, அவ்வளவுதான். அப்ப தாவீதை கொல்ல பார்த்ததை போல என்ன பண்றான், தன்னுடைய குமாரனாகிய யோனத்தானையும் கொல்றதுக்கு என்ன பண்றான், ஈட்டிய அவன் நெறிகிறான். ஆகையால் தாவீதை கொன்று போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டான். இப்பதான் அவனுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. கோபதாபமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாய் இருந்தது. மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே, அப்ப இங்க வந்துருச்சா, மருமகன் இல்ல, சிறு பிள்ளையாண்டான். ஆனா வயதுல ரொம்ப சின்னவன். சிறு பிள்ளையாண்டான் என்ன பண்றான், கூட்டிட்டு போறான். பிள்ளையாண்டானை நோக்கி, நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடித்து கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான். யோனத்தான் எய்த அம்பிற்கும் இடமட்டும் பிள்ளையாண்டான் போனபோது, அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறது அல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். இது வந்து சிக்னல், தாவீதுக்கு மெசேஜ். நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டென போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தான் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வந்தான். அந்த காரியம் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது. அதுதான் சிறு பிள்ளையாண்டான கூட்டு போனான். அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டானிடத்தில் கொடுத்து, இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான். பிள்ளையாண்டான் போன பின்பு தாவீது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலே முகங்குப்புற விழுந்து 3 விசை வணங்கினான். அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்தோட போய் கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான். யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான். இதோட வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இவர்கள் சந்தித்ததாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா விதத்துல இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இந்த சாப்டர்ல முழுசும் வந்து நம்ம பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் கர்த்தர் தான் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மெயினான கேரக்டர். கர்த்தருடைய நாமத்தை முன்னிட்டு இந்த காரியத்தை என்ன பண்றாங்க, செய்கிறார்கள். சவுல் கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமாய் செய்கிறான். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு ஹீரோவா பார்க்கப்படுகிறது யாருன்னா யோனத்தான் தான், தாவீது கிடையாது இந்த இடத்துல, இல்லையா? சரி, ஓகே. ஏதாவது கொஸ்டின் இருக்கா?